முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா ஆணைப்படி தமிழகம் முழுவதும் பயனாளிகளுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகின்றன. கோவை மாவட்டம் மத்துவா, ராயபுரம், ஜாகிர் நாயக்கன் பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் நூற்றுக்கணக்கான பயனாளிகளுக்கு வீட்டுமனை பட்டா மற்றும் 1,13 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை அமைச்சர் திரு SP வேலுமணி வழங்கினார். கழக நிர்வாகிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி நகராட்சிக்குட்பட்ட ஜோதி நகர், பெரியார் நகர் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த 3011 இல்லத்தரசிகளுக்கு விலையில்லா மிக்சி, கிரைண்டர் மற்றும் மின் விசிறிகளை அமைச்சர் திரு BV ரமணா, கழக நாடாளுமன்ற உறுப்பினர் திருத்தணி திரு கோ அரி ஆகியோர் வழங்கினர். வேலூர் மாவட்டம் திமிரி, பெண்ணாத்தூர் பேரூராட்சிகளில் 6980 பயனாளிகளுக்கு விலையில்லா மிக்சி, கிரைண்டர் மற்றும் மின் விசிறிகளையும், தந்தை பெரியார் அரசு தொழில்நுட்ப கல்லூரியில் 328 மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா மடிக்கணினிகளையும் அமைச்சர் திரு KC வீரமணி வழங்கினார். இதனிடையே நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் தொகுதிக்குட்பட்ட 6 ஊராட்சிகளில் தமிழ்நாடு கிராம சாலைகள் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் 1,08 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய தார் சாலை அமைக்கும் பணியை சட்டப்பேரவைத் தலைவர் திரு ப. தனபால் தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டனர். ஈரோடு மாநகராட்சிக்குட்பட்ட பெருமாள் மலை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் உள்ள சாலைகளில் பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் 31 கோபுர மின் விளக்குகள் திறக்கப்பட்டன. நிகழ்ச்சியில் கழக சட்டமன்ற உறுப்பினர்கள், அரசு அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர்.